எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று நாம் செய்ய வேண்டும் என்று கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்திலே பவுல் சொல்கிறார். முதலாம் நிருபத்தில் 5, 6, 7 அதிகாரங்களில் 7ஆம் கற்பனை தொடர்பானவற்றை நாம் படித்தோம். 8, 9, 10 அதிகாரங்களில் 1, 2 கற்பனைகளை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். எப்போதும் கிரியை செய்து வருகிற எங்கள் அன்புள்ள பிதாவே, மற்றவர்கள் மேல் உமக்குள்ள அக்கறையை நாங்களும் வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எங்கள் கண்களை திறந்தரல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். 1870களில் இந்தியாவில் ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. அந்த சமயத்தில் பண்டித ரமாபாய் ஒரு சிறுமியாக இருந்தார். அவருடைய வீட்டிலும் உணவு பற்றாக்குறை வந்தது. கடைசி அரிசியை சாப்பிட்ட அந்த செயலை அந்த இளம் வயதில் மிகவும் வேதனையோடு ரமாபாய் அனுபவித்தார். அந்த பஞ்சத்தில் அவருடைய தந்தையும் தாயும் சகோதரியையும் மரித்தார்கள். இவரும் அவருடைய சகோதரரும் பசியோடு ஆயிரக்கணக்கான மைல் தூரம் பயணம் செய்தார்கள். எப்படியோ பிழைத்து வாழ்ந்து விட்டார்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு இவர் கிறிஸ்தவரானார். மறுபடியும் ஒரு பஞ்சம் வந்தது. பல சிறுமிகள் துன்பப்படுவதை அவர் கேள்விப்பட்டார். நான் சிறுமியாக இருந்தபோது கடவுள் எனக்கு உதவி செய்யவில்லையே, நான் ஏன் இப்பொழுது உதவி செய்ய வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. சிலர் அப்படி நினைப்பது உண்டு. ஆனால் ஒரு கிறிஸ்தவர் அப்படி நினைக்க முடியாது. நான் பட்ட வேதனையை அவர்கள் படக்கூடாது என்று ரமாபாய் தீர்மானித்தார். மாட்டு வண்டிகளுடன் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு சென்றார். பசியால் வாடிய குழந்தைகள், விதவைகள், கைவிடப்பட்ட பெண்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு வந்தார். புனே நகரத்துக்கு அருகில் இருந்த முக்தி இல்லத்திற்கு கொண்டு வந்து அவர்களை வைத்து பராமரித்தார். ஒரு காலத்தில் தன்னுடைய குடும்பம் கடைசி அரிசியையும் சாப்பிட்டு முடிப்பதை கண்ணீரோடு பார்த்த அந்த சிறுமி பின்னர் நூற்றுக்கணக்கான பசித்த சிறுமிகளுக்கு உணவு, கல்வி, பாதுகாப்பு, மரியாதை எல்லாவற்றையும் வழங்கினார். ஒரு பெரிய குடும்பத்திற்கு அவள் தாயாக மாறினார். ரமாபாயின் வேதனை நிறைந்த கடந்த காலத்தை கடவுள் அழித்து விடவில்லை. சில சமயங்களில் கஷ்டங்களின் ஊடாக நாம் கடந்து செல்வதற்கு அவர் அனுமதிக்கிறார். பல வேதனைகளை நாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்கிற நிலை இருக்கிறது. ஒருவேளை அப்போதுதான் மற்றவருடைய கஷ்டங்கள் நமக்கு தெரியுமோ என்னவோ தெரியவில்லை. எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று ஏங்கியிருந்த அந்த பெண் அநேகருக்கு உதவி செய்யக்கூடியவளாக மாறினார். தேவன் செயல்படுகிற விதங்களில் இதுவும் ஒன்று. இந்த தேவன் செயல்படாத தேவன் இல்லை, செயல்படுகிற தேவன். நாம் நினைக்காத, விரும்பாத பல சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது ஏன் என்று நாம் கேள்வி கேட்கிறோம். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியாது என்பதுதான் உண்மை. காரணம் இல்லாமல் தேவன் எதையும் அனுமதிக்க மாட்டார். இந்த உலக வாழ்க்கையை விட நித்திய வாழ்க்கையே அவர் முக்கியமாக பார்க்கிறார். இதை புரிந்து கொண்டோம் என்றால் தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்கிறவர்களாக நாம் மாறுவோம். பல சமயங்களிலே தேவனை பற்றிய தகவல் அறிவை தெரிந்து கொள்வதுதான் முக்கியம் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி தகவல்கள் அதிகமாக நமக்கு தெரியும் போது தற்பெருமை தான் வளருகிறது. ஆனால் தர்த்தியாக அன்பை முக்கியப்படுத்தினால் மற்றவர்கள் வளருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அறிவா அன்பா என்கிற கேள்வி எழும்பும்போது அன்புதான் வேண்டும், அன்போடு கூடிய அறிவு வேண்டும், அன்பில்லாத அறிவு வேண்டவே வேண்டாம் என்ற தீர்மானத்திற்கு நாம் வந்தாக வேண்டும். நீங்கள் எனக்கு எழுதின காரியங்கள் என்று 7ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் பவுல் குறிப்பிடுகிறார். அவற்றில் ஒன்று விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை சாப்பிடுவது குறித்து என்று தெரிகிறது. அதை பற்றி 8ஆம் அதிகாரத்தில் அவர் துவங்குகிறார். இதை பற்றியெல்லாம் நாம் எல்லாருக்கும் அறிவு உண்டு என்று நமக்கு தெரியும். ஆனால் இந்த அறிவின் அடிப்படையில் உங்களில் சிலர் செயல்படுகிற விதம் இருமாப்பாக இருக்கிறது. இது அன்பில்லாத அறிவு. அன்பு இருந்தால் பக்தி விருத்தி உண்டாகும். நீங்கள் நடந்து கொள்கிற விதம் வித்தியாசமாக இருக்கும் என்று பவுல் எழுதுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனை பற்றிய தகவல்
எவ்வளவுதான் அறிந்திருந்தாலும் அன்பில்லாமல் இருந்தால் எந்த பயனும் இல்லை. அன்பு வரும்போது நாம் செயல்படுகிற விதம் வித்தியாசமானதாக இருக்கும். பவுல் சொல்கிறதை பாருங்கள். உனக்கு ஏதேனும் தெரியும் என்று நினைக்கிறாயா? நீ ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரம் இன்னமும் அறியவில்லை. குறைகுடம் கூத்தாடும் என்று சொல்வார்கள். குறைவாக தெரியும் போதுதான் எல்லாம் தெரியும் என்பது போல நாம் நடப்போம். கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும் போதுதான் நமக்கு தெரியாதது கடலளவு இருக்கிறது, நாம் பெருமைப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்கிற உணர்வு வரும். அந்த உணர்வு மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அறிய வேண்டிய பிரகாரமாக நாம் அறிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய செயல்களில் வித்தியாசம் காணப்படும். 2 இடங்களிலே கடைசி காலத்தில் தேவன் தம்மிடம் வருகிற மக்களிடத்தில் உங்களை நான் அறியேன் என்று சொல்வார் என்று நாம் வாசிக்கிறோம். 5 கன்னிகைகள் கதவை தட்டும்போது நான் உங்களை அறியேன் என்று சொல்வாராம். இந்த 5 பேரும் கன்னிகைகள். அவர்கள் விளக்கு வைத்திருந்தார்கள், அவர்கள் மணவாளனை பார்க்க வந்தார்கள். எல்லாம் சரிதான். ஆனால் எண்ணெய் இல்லை. ஆவியானவருடைய நடத்துதல் அங்கே இல்லை. ஆவியானவரால் உள்ளத்தில் ஊற்றப்படுகிற அன்பு அவருடைய உள்ளத்திலே இல்லை. தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஆவியானவரால் ஊற்றப்படுகிறது என்று ரோமரிலே பவுல் எழுதுகிறார். அது இல்லாததினாலே உங்களை எனக்கு தெரியாது என்று சொல்லிவிடுவாராம். தேவனுக்கு அவர்களை பற்றிய தகவல் அறிவு தெரியாது என்ற அர்த்தம் இல்லை. இல்லை, தகவல் எல்லாம் தெரியும், உறவு இல்லை. உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், உங்களுடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் என்று சொல்லுகிற சிலரை பார்த்து கூட ஆண்டவர் உங்களை அறியேன் என்று சொல்வாராம். இது முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். நான் உங்களை அறிவேன் என்று ஆண்டவர் சொல்ல வேண்டும் என்றால் நாம் தேவன் மேல் அன்பு வைத்திருக்க வேண்டும். வேதாகமம் தெளிவாக சொல்கிறது, மனிதர் மேல் அன்பு வைத்திருக்கிறவன் தான் தேவன் மேல் அன்பு வைத்திருக்கிறவன், மனிதர் மேல் அன்பு இல்லாதவன் தேவன் மேல் அன்பு இல்லாதவன் என்பதை யோவான் தெளிவாக நமக்கு காட்டுகிறார். அதனால இங்கே பவுல் சொல்கிற வார்த்தையை நாம் தெளிவாக இருந்திருக்க வேண்டும். அன்பு இல்லாத தகவலால் எந்த நன்மையும் நமக்கு இல்லை. அறிவால் அகந்தை வரும் என்று சொல்கிறார். உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை, ஒருவரே என்று வேறொரு தேவன் இல்லை, இதை நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறார். இந்த தகவல் நமக்கு தெரிந்திருக்கிறது. விக்கிரகம் என்பது ஒன்றுமில்லை, அது வெறும் சிலைதான். பெலிஸ்தியர்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்து சென்று தாகோனின் ஆலயத்தில் வைத்தபோது தாகோனுடைய சிலை உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னராக உடைந்து கிடந்தது. இது ஒரு அடையாளமான செயல்தான். அந்த விக்கிரகத்தால் உடன்படிக்கை பெட்டி ஒன்றும் செய்ய முடியாது என்பது காட்டப்படுகிறது. விக்கிரகம் என்பது ஒரு பொருட்டல்ல என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. தொடர்ந்து பவுல் சொல்கிறார், அநேக தேவர்கள் இருக்கிறார்கள், அநேகர் கர்த்தாக்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் பிதாவாகிய ஒரு தேவன் நமக்கு உண்டு, அவரால் எல்லாம் உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரே கர்த்தர் இருக்கிறார், அவர் மூலமாய் சகலம் உண்டாயிற்று, நாமும் உண்டாயிருக்கிறோம். இந்த தகவல் எல்லாம் நமக்கு தெரியும். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை என்று அவர் சொல்கிறார். விக்கிரகம் என்பது வெறும் சிலைதான் என்கிற அறிவு அநேகரிடத்தில் இல்லை. அதை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவருடைய மனசாட்சி பலவீனமாய் இருப்பதால் அசூசிப்படுகிறது என்று சொல்கிறார். விக்கிரகம் என்று அதை கடவுளாக அவர்கள் பார்ப்பதனால அவருடைய மனசாட்சி அசூசிப்படுகிறது. பிரச்சனை என்ன? விக்கிரகம்தான் ஒரு பொருள் இல்லையே, அதற்கு முன்னராக வைத்த உணவை சாப்பிட்டால் என்ன, அதில் ஒன்றும் தவறு இல்லை என்று அறிவுள்ளவர்கள் வாதாடினார்கள். ஆனால் இங்கே பலவீனரை பற்றி பவுல் பேசுகிறார். பலவீனர்கள் அப்படி நினைப்பது இல்லை, அதை கடவுள் என்று எண்ணுகிறார்கள். எனவே அவர்கள் அந்த உணவை சாப்பிட்டால் அவருடைய மனசாட்சி குத்தப்படும். அதனாலே நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை அவர் இங்கே சொல்கிறார். போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்கள் ஆக்க மாட்டாது. அதாவது விக்கிரகத்திற்கு முன்னராக வைத்த உணவை சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடாவிட்டாலும் சரி, அதனால குறைவோ நிறைவோ எதுவும் இல்லை. ஆனால் இந்த சுதந்திரம் அன்பினாலே கட்டுப்படுத்தப்பட வேண்டும். ஏன்? பலவீனர்கள் என்று சிலர் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு எது நல்லது என்று பார்க்க வேண்டும் அல்லவா. நீ போய் விக்கிரக கோவிலிலே உட்கார்ந்து சாப்பிட்டால் பலவீனமாக இருக்கிறவன்
இதில் தவறு இல்லை, நான் போய் உட்கார்ந்து சாப்பிடலாம் என்று நினைப்பான். ஆனால் அவன் அங்கே உட்கார்ந்து சாப்பிட்டால் அவன் அதை கடவுளாக நினைக்கிற ஒரு பலவீனம் அவனுக்கு இருக்கிற காரணத்தினால அவனுடைய மனசாட்சி வேதனைப்படும். எனவே அவனுடைய நன்மையை கருதி, அவனுடைய நன்மையை நினைத்து நீ போய் சாப்பிடக்கூடாது என்று சொல்கிறார். அப்படி ஒருவேளை நீங்கள் சாப்பிட்டு மற்றவர்கள் கெட்டு போவதற்கு அது காரணமாக இருந்தது என்றால் நீங்கள் சகோதரருக்கு விரோதமாக பாவம் செய்கிறீர்கள், அவருடைய மனசாட்சியை புண்படுத்துகிறீர்கள். எனவே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாக பாவம் செய்கிறீர்கள் என்று சொல்கிறார். விக்கிரகத்துக்கு முன் வைத்ததை சாப்பிடுவது தன்னில் தானே பாவமானது இல்லை. ஆனால் அது இன்னொருவரை கெடுப்பதற்கு காரணமாக அமைந்தது என்றால் அது பாவமாகிவிடுகிறது. அது அன்பு இல்லாமை. பாவம் என்பது வெறும் செயல் மாத்திரமில்லை, அன்பு இல்லாமை தான் பாவம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால் அவர் சொல்கிறார், நான் சாப்பிடுகிற போஜனம் என் சகோதரனுக்கு இடர்கள் உண்டாக்கினால் நான் ஒரு நாளும் மாம்சம் சாப்பிடாதிருப்பேன் என்று சொல்கிறார். அன்பு தியாகம் செய்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கும். சில கேள்விகளை நாம் சிந்திக்க வேண்டும். விக்கிரகத்திற்கு படைத்தவைகள் மட்டுமல்ல, இன்னும் அநேக சூழ்நிலைகளில எனக்கு இருக்கிற அறிவினால் நான் செய்கிற சில செயல்கள் மற்றவர்களுக்கு இடர்களாக இருக்கும் என்றால் அவற்றை செய்யாதிருப்பதற்கு நாம் தீர்மானிக்க வேண்டும். கேட்க வேண்டிய சில கேள்விகளை நாம் பார்ப்போம். எனக்கு புரிந்திருக்கிறது என்பதற்காக நான் எதையும் செய்யலாமா? என் முன்மாதிரியால் புதிய விசுவாசிக்கு என்ன கிடைக்கும்? குழப்பமா, புரிதலா? என் வேத அறிவை எதற்கு நான் பயன்படுத்துகிறேன்? மற்றவர்களை வளர்க்கவா, என்னை உயர்த்தவா? பல சமயங்களில் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்வதற்குத்தான் நம்முடைய வேத அறிவை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த நிலை நம்மளே இருக்கும் என்றால் நம்மை மாற்றியாக வேண்டும். கிறிஸ்து மரித்த ஒரு நபருக்காக என் தனிப்பட்ட விருப்பத்தை நான் விட்டுக் கொடுப்பேனா? என்னுடைய ஆசை அல்ல, மற்றவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியம் என்கிற பார்வை நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். உனக்கு அறிவு இருக்கிறது என்பதற்காக பலவீனம் உள்ள ஒரு சகோதரன் கெட்டு போகலாமா? கிறிஸ்து அவனுக்காக மரித்திருக்கிறாரே என்று சொல்கிறார். சிலர் கேட்கலாம், பிறர் நலத்துக்காக நான் ஏன் அப்படி செய்ய வேண்டும்? எனக்கு சரியாக தெரிகிறது, நான் இதை செய்வேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் பவுல் சொல்கிற பதிலை நீங்கள் பார்க்க வேண்டும். உங்களுக்கு சுயநலமற்ற அன்பு வேண்டும் என்று சொல்கிறார். மற்றவர்கள் நன்மைக்காக பவுல் தன் உரிமைகளை விட்டுக் கொடுத்ததை பற்றி அவர் பேசுகிறார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது ஏதோ காணிக்கை பற்றி பேசுவதாக நாம் நினைக்கலாம். 8ஆம் அதிகாரத்தின் பின்னணியிலும் 10ஆம் அதிகாரத்தின் பின்னணியிலும் 9ஆம் அதிகாரத்தை பார்த்தால் அங்கே அவர் காணிக்கையை பற்றி பேசவில்லை. காணிக்கை பற்றி சொல்கிறார், ஆனால் அவர் பேச வருவது அது அல்ல. சுயநலமற்ற தியாகம் நமக்கு தேவை என்பதை பற்றி அவர் பேசுகிறார். எனக்கு இருக்கிற அறிவை பாருங்கள், அதே சமயத்தில் நான் நடந்து கொள்கிற விதத்தையும் பாருங்கள் என்று அவர் இங்கே சொல்கிறார். பவுல் தான் கொரிந்தியருக்கு அப்போஸ்தலன். தன்னை ஆதரிக்கும் கடமை கொரிந்தியருக்கு உள்ளது என்று சொல்கிறார். ஆனால் அந்த உரிமையை கோரி எனக்கு நீங்கள் பணம் தாருங்கள் என்று அவர் கேட்கவில்லை. தானே உழைத்தார். அதையும் எதிரிகள் கேவலமாக பேசினார்கள். சம்பாதித்துக் கொண்டிருக்கிறான் பாருங்கள், வேலை செய்து கொண்டிருக்கிறான் பாருங்கள், இந்த நேரத்தில் அவன் ஊழியம் செய்யலாம் அல்லவா என்றெல்லாம் சொல்வார்கள். அப்படித்தான் பவுலை பேசியிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர் மற்றவர்களுக்காக ஊழியம் செய்த அதே சமயத்தில் தன்னுடைய தேவைகளை சந்திக்கத்தக்கதாக ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவோடு கூட கூடார தொழிலையும் செய்து வந்தார். அப்படித்தான் கொரிந்துவிலே அவர் ஊழியம் செய்தார். மற்ற அப்போஸ்தலர்கள் தங்கள் மனைவியுடன் சபை செலவிலே ஊழிய பயணம் சென்றார்கள். பேதுருவை சொல்கிறார், மற்ற அப்போஸ்தலர்கள் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் பவுல் அப்படியெல்லாம் எதுவும் கேட்கவில்லை. என்னுடைய ஊழியத்திற்கு நீங்கள் பணம் தாருங்கள் என்று அவர் கேட்கவில்லை. ஊழியக்காரர்கள் பணம் பெறக்கூடாதா? இல்லை இல்லை, அப்படி அவர் சொல்லவே இல்லை. அவர் சொல்கிறார் பாருங்கள், படைவீரன் எவனாவது சொந்த பணத்தை வைத்துக் கொண்டு சண்டையிடச் செல்வானா? திராட்சை தோட்டம் நாட்டிற்கு ஒருவன் அதன் பழத்தை சாப்பிடாமல் இருப்பானா? மந்தையை மேய்க்கிறவன் பால் சாப்பிடாதிருப்பானா? போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்று சொல்லியிருக்கிறாய், என்ன அர்த்தம்? போரடிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய அந்த வைக்கோலை இது சாப்பிடட்டும் என்றுதான் சொல்கிறார். ஆசாரியர்கள் தேவாலயத்திற்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்று சொல்கிறார். பலிபீட பணியாளர்களுக்கு பலிபீடத்திலே உள்ளவைகளில் பங்கு உண்டு என்று சொல்கிறார். இது பவுல் என்ன சொல்கிறார்? இதெல்லாம் எனக்கு தெரியும், இந்த அறிவெல்லாம் எனக்கு இருக்கிறது. ஊழியக்காரர்களுக்கு சபையார் உதவி செய்ய வேண்டும். ஆனால்
நாங்கள் அதை பெறவில்லை, எங்களுக்கு உரிமை இல்லையா என்று கேட்கிறார். நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? அப்படி நாங்கள் செய்யக்கூடாதா? மற்றவர்கள் உங்களிடத்தில் இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? நாங்கள் தானே இந்த சபையை ஸ்தாபித்தவர்கள். இடையில் வந்தவர்கள் உங்களிடத்தில் பணம் வாங்குகிறார்களே, நாங்களும் அப்படி செய்யலாம் அல்லவா? அப்படி இருந்தும் நாங்கள் அதை செய்யவில்லை. அந்த அதிகாரத்தை நாங்கள் செலுத்தவில்லை. எல்லா பாடுகளையும் நாங்கள் பட்டு வருகிறோம் என்று சொல்கிறார். தெரிகிறதா? ஊழியம் செய்கிறவர்கள் அந்த ஊழியத்தின் பயனை அனுபவிக்கிறவர்களிடத்தில் பணம் வாங்குவது தவறு இல்லை. ஆனால் அதை விட முக்கியம், எல்லோரும் நன்மை அடைய வேண்டும். அதனால தன்னை பற்றி அவர் என்ன சொல்கிறார்? நான் யூதனுக்கு யூதன், நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்பட்டவர்களுக்கு நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவன், நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவன், பலவீனருக்கு பலவீனன், இதெல்லாம் சொல்கிறார். அவர்களுக்கு சாதகமாக அவர் பேசுகிறார். அவர்களுக்கு எதெல்லாம் தெரியுமோ அதை முன்னிறுத்தி அவற்றின் அடிப்படையில் அவர்களிடத்தில் பேசுகிறார். ஆனால் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு உள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். இதெல்லாம் நான் சொல்றதுனால ஆண்டவருடைய கட்டளைகள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, கட்டளைகளை கடைப்பிடிக்கிறவனாகத்தான் நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அதனால நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை உண்டாகத்தக்கதாக உங்களுடைய அறிவை ஒதுக்கி வைத்துவிட்டு அவருடைய நலனுக்காக நீங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்கிறார். விக்கிரகம் ஒரு பொருள் அல்ல, ஒரு பொருட்டல்ல, சரிதான், அது உங்களுக்கு தெரிகிறது. இன்னொருவன் மனசாட்சி பாதிக்கப்படுவதனால நீங்கள் அதை செய்யாமல் இருப்பது நல்லது. அதனால விக்கிரக கோயிலில் போய் உட்கார்ந்து சாப்பிடாதீர்கள் என்று சொல்கிறார். ஒரு பந்தயம் நடக்கிறது. பந்தயத்தில் ஒருவனுக்குத்தான் வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி பெறுகிறவனுக்கு இலையினாலே ஒரு கிரீடத்தை சூடுவார்கள். அந்த இலை வாடி போகக்கூடியது, அழிவுள்ள கிரீடம் அது. ஆனால் கிறிஸ்தவ பந்தயத்தில் எல்லோரும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அத்தனை பேருக்கு வெற்றி. கிரீடம் அழிவில்லாத கிரீடம். நாம் வெறுமனை சிரமம் பண்ணி கொண்டிருக்கவில்லை. நாம் ஆகாதவர்களாய் போகக்கூடாது. எனவே நம்முடைய ஆசை இச்சைகளை எல்லாம் நாம் அடக்க வேண்டும். ஏன் இப்படி நடக்க வேண்டும்? மற்றவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நாம் ஏன் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டவை குறித்த நம் அறிவால் மற்றவர்களை கெடுக்க வேண்டும்? அதை செய்யக்கூடாது என்று பவுல் சொல்கிறார். விக்கிரகத்தை ஒரு பொருளாக நினைத்தால் எப்படிப்பட்ட பாதிப்புகள் வரும் என்பதையும் பவுல் சொல்லியிருக்கிறார். கடந்த காலத்திலிருந்து நாம் அவற்றையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 10ஆம் அதிகாரத்திலும் தொடர்ந்து விக்கிரக ஆராதனை பற்றி தான் பேசுகிறார். விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று நாம் நினைக்கக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய அறிவு மற்றவர்களை பாதிக்கக்கூடாது. எனக்கு இருக்கிற அறிவுக்கு நான் இப்படியெல்லாம் செய்யலாம், அப்படியெல்லாம் செய்யாமல் மற்றவர்கள் நலனை நான் மனதில் வைத்திருப்பது போல நீங்களும் அப்படி இருக்க வேண்டும் என்கிற ஆலோசனை இதுவரைக்கும் சொல்லியிருக்கிறார். கடந்த காலத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவைகளையும் நாம் தொடர்ந்து பார்ப்போம். நமக்கு தேவையான அறிவு என்ன என்பதை 10ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார். நீங்கள் ஒன்றை அறிய வேண்டும் என்கிறார். எதை அறிய வேண்டுமாம்? இஸ்ரவேலர் வனாந்தரத்திற்கு வருவதற்கு முன்னராக செங்கடலை கடந்தார்கள். அப்பொழுது 2 பக்கமும் மதில் போல சமுத்திரம் இருந்தது, மேலே மேகம் இருந்தது. இவ்வாறு அவர்கள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்று சொல்கிறார். தேவனோடு ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ளாக அவர்கள் பிரவேசித்தார்கள். அதற்கு பிறகு எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். மன்னாவை சாப்பிட்டார்கள், அதை ஞான போஜனம் என்று சொல்கிறார். ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள் என்கிறார். ஆம், எல்லோருக்கும் கிடைப்பது போல தண்ணீர் கிடைக்காமல் கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்தது. அந்த தண்ணீரை கொடுத்தவர் கிறிஸ்து தான். எனவே அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்கிறார். இந்த மக்கள் தேவன் விரும்புகிற அளவிற்கு நல்லவர்களாக இல்லாமல் இருந்த போதிலும் தேவன் அவர்களை கைவிடவில்லை. இவர்களுக்கு பெரிய அற்புதங்களை செய்தார். இவர்களுக்காக அற்புதமான முறையில் உணவையும் தண்ணீரையும் கொடுத்தார். அது எவ்வளவு முக்கியமானது என்பதை யோசித்து பாருங்கள். இந்த தேவன் எப்பொழுதுமே நமக்காக அப்படி செயல்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. தேவன் இவ்வளவு நல்லவராக அவர்களுக்கு அற்புதங்களை செய்த போதிலும்
அவர்களை அற்புதமான முறையில் பாதுகாத்து வந்த போதிலும் அவர்கள் அநேகர் தேவனுக்கு பிரியமாக நடக்கவில்லை. எனவே தேவன் அவர்களிடத்தில் பிரியமாக இல்லை என்று சொல்கிறார். தேவன் எல்லோரையும் நேசிக்கத்தான் செய்கிறார். ஆனால் அவர் வேண்டாம் என்று நாம் அவரை ஒதுக்கிவிட்டு சென்றோம் என்றால் அவர் அதற்கு அனுமதி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை பற்றி பேசும்போதுதான் தேவன் பிரியமாக இருக்கவில்லை என்று சொல்கிறார். அதனால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிந்து போனார்கள். நாங்கள் இங்கேயே செத்துப்போனால் நல்லது என்று சொன்னார்கள் அல்லவா, சரி செத்துப்போங்கள் என்று விட்டு விடுகிறார். பல சமயங்களில் நாம் என்ன ஆசைப்படுகிறோமோ அது நமக்கு நடந்து விடுகிறது. நாம் என்ன பேசுகிறோம் என்பதில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கான காரியங்களை இச்சிக்கக்கூடாது. அதற்கு இவைகளெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது என்று சொல்கிறார். இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த சம்பவங்களை வெறுமனே சம்பவங்களாக அறிந்திருப்பது அல்ல, இந்த சம்பவங்களிலே தேவன் எப்படி செயல்பட்டார் என்பதை நாம் புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட தவற்றை நாம் செய்யாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படி அவர்கள் இச்சித்த பொல்லாங்கானவைகள் என்ன என்று பார்ப்போமா? விக்கிரக ஆராதனை தான். அதை குறித்து பவுல் தெளிவான எச்சரிப்பை நமக்கு தருகிறார். வேதாகமத்தில் விக்கிரக ஆராதனை என்று சொல்லும்போது 3 விதமான விக்கிரக ஆராதனைகளை நாம் பார்க்கிறோம். சிலைகளை வணங்குகிறார்கள், அதன் மூலமாக அந்த சிலைகளுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய பிசாசுகளை வணங்குகிறார்கள். அது ஒரு விதமான விக்கிரக ஆராதனை. தேவனுடைய பெயரை சொல்வார்கள், ஆனால் தேவனுக்கு பதிலாக அவர் தருகிற நன்மைகளைத்தான் முக்கியப்படுத்துவார்கள். அது தேவன் தருகிற நன்மைகளை வணங்குகிற ஒரு விக்கிரக ஆராதனை. பணம், படிப்பு, பதவி, அதிகாரம் போன்றவை நமக்கு முக்கியமானவைகளாக தெரியும். தேவன் அவ்வளவு முக்கியமானவராக தெரிய மாட்டார். தேவனை நாம் அதற்கு பயன்படுத்திக் கொள்வோம், அவ்வளவுதான். பயன்படுத்துவதாக நினைத்துக் கொள்கிறோம், ஆனால் செய்வதெல்லாம் நாம் தான் அந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். தேவன் கையால் ஆகாதவர் என்று நினைத்து தன்னையே வணங்குகிற விக்கிரக ஆராதனையும் இருக்கிறது. அவர் ஒன்றும் செய்ய மாட்டார், நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும். அவர் என்ன செய்து விடுவார் என்று பேசுகிறவர்கள் உண்டு. நமக்கு ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் தேவன் உடனே அவர்களை அடிக்க வேண்டும். இல்லை என்றால் என்ன தேவன், அவர் நியாயமாக எதையும் செய்வதில்லை என்று நாம் பேச ஆரம்பித்து விடுவோம். நாம் செய்த தவறுகளுக்கெல்லாம் தேவன் நம்மை அடிக்க ஆரம்பித்தால் என்ன ஆகும் என்பதை பற்றி நாம் யோசிப்பதே இல்லை. 4 சம்பவங்களை பவுல் குறிப்பிடுகிறார். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்தார்கள் என்று சொல்கிறார். 2 காரியங்களை சொல்கிறார். உட்கார்ந்தார்கள், எழுந்திருந்தார்கள். விக்கிரக ஆராதனையிலே அவர்கள் இந்த 2ஐயும் செய்கிறார்கள். 10 கற்பனை கொடுத்த பிறகு மோசே மலையில் சென்று அதை வாங்குவதற்காக போயிருந்த போது மோசேக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை. எங்களுக்கு நாங்கள் கண்ணால் பார்க்கிற ஒரு கடவுள் வேண்டும் என்று சொன்னதுனால ஆரோன் ஒரு கன்றுக்குட்டியை செய்கிறான். ஆனால் வேறு எந்த தெய்வத்தின் பெயரையும் அவர்கள் சொல்லவில்லை. யெகோவாவுக்கு பண்டிகை என்றுதான் சொல்கிறார்கள். யெகோவா என்கிற பெயரை சொல்லிவிட்டால் போதும், எல்லாம் சரியாகிவிடுமா? என்ன செய்தார்கள் பாருங்கள். உட்கார்ந்தார்கள். அதாவது வழிபாட்டின் ஒரு பகுதியாக உட்கார்ந்திருப்பது. அந்த கன்றுக்குட்டிக்கு முன்பாக உட்கார்ந்தார்கள். எதற்காக? புசிப்பதற்கு, விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்ட பலிகளை, உணவுகளை உண்பது, குடிப்பதற்கு, வழிபாட்டின் போது மதுபானங்கள் அறிந்து தங்களை மறந்த நிலையில் மத சடங்கு கொண்டாட்டங்களில் ஈடுபடுவது. இதற்கு முன்பாக எகிப்தில் எதை செய்தார்களோ அதை இங்கே செய்கிறார்கள். புசிப்பதற்கும் குடிப்பதற்கும் உட்கார்ந்தார்கள். பிறகு எழுந்தார்கள். எதற்கு? விளையாட எழுந்தார்கள். உண்டு குடித்த பிறகு ஒழுக்கக்கேடான கூத்துகள், நடனங்கள், காம விகார செயல்களில் ஈடுபட தொடங்கியது. இது ஒரு சுயேஷ்டமான ஆராதனை. இந்த விக்கிரக ஆராதனை சம்பவத்தை குறிப்பிட்டு அவர் சொல்கிறார், அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அற்புதமான முறையில் மேக ஸ்தம்பத்தோடு, அக்கினி ஸ்தம்பத்தோடு கடலை பிளந்து அழைத்து வந்தார். ஆனால் அவரை மறந்து விக்கிரக ஆராதனை செய்தார்கள். தேவன் எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற சமயத்தில் அதை மறந்து தேவனை ஒரு சிலையாக நம் இஷ்டப்படி நமக்கு விருப்பமான தொழுகை முறையில் செய்ய ஆரம்பித்தால் தேவனுக்கு அது பிடிக்காது. 2வது சம்பவம்,
அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள் என்று சொல்கிறார். என்னாகும் 25ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை பார்க்கிறோம். மோவாபிய ராஜாவாகிய பாலாக் இஸ்ரவேலரை சபிப்பதற்காக பிலேயாம் என்கிறவனை அழைத்து வருகிறார். சபிக்க முயன்றும் அந்த மனிதனால் இஸ்ரவேலரை சபிக்க முடியவில்லை. அதற்கு பிறகு ஒரு ஆலோசனை சொல்கிறான். இந்த மக்களை நான் சபிக்க முடியாது, ஆனால் அவர்கள் தாங்களே தங்கள் மேல் சாபத்தை வரவழைத்துக் கொள்ளலாம். அவர்கள் பக்கத்தில் நீங்கள் ஒரு பண்டிகை கொண்டாடி அவர்களை விக்கிரக ஆராதனையிலும் வேசித்தனத்திலும் ஈடுபடுத்துங்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் மேலே ஆக்கினையை வரவழைத்துக் கொள்வார்கள் என்கிற ஒரு ஆலோசனையை பிள்ளையாம் சொல்லியிருப்பதாக தெரிகிறது. அப்படிப்பட்ட அந்த ஆலோசனையின் விளைவாக இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபின் குமார்த்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள் என்று எண்ணாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த பெண்கள் தங்களோடு வேசித்தனம் பண்ண இஸ்ரவேலரை தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி அழைத்த போது அவர்களும் போய் அப்படியே செய்தார்கள். இந்த தவற்றினாலே சாகிறார்கள். இந்த ஆலோசனையை பாலாக்குக்கு சொல்லிக் கொடுத்தது பிலேயாம் தான் என்று எண்ணாகமம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 3வது சம்பவம், அவர்கள் சில கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராது இருப்போமாக என்று சொல்கிறார். இதே எப்படி விக்கிரக ஆராதனை என்று நாம் சொல்வது? அவர்கள் தேசத்தை நேரடியாக சென்று அடைய முடியாதபடிக்கு ஏதோன் தேசத்தை சுற்றி அவர்கள் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. வெகு தூரம் நடந்த நிமித்தமாக ஜனங்களுக்கு மனம் அடிவு உண்டாயிற்று. உடனே அவர்கள் தேவனுக்கு மோசேக்கு விரோதமாக பேசுகிறார்கள். நாங்கள் வனாந்தரத்தில் சாவதற்காகவா எங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தீர்கள்? இங்கே அப்பம் இல்லை, தண்ணீர் இல்லை, இந்த அற்பமான உணவு என்று மன்னாவை கேவலமாக பேசுகிறார்கள். இங்கே தேவனை செயல்படாத ஒரு தேவனாக அவர்கள் பார்க்கிறார்கள். தேவனை ஒரு விக்கிரகமாக பார்த்தார்கள். அவர் செயல்பட முடியாத சிலையா? அவருக்கு ஞானம் இல்லையா? அப்பொழுது பாம்புகள் அவர்களை கடித்தன. அந்த பாம்பின் உருவத்தை செய்து ஒரு கம்பத்தின் மேல் நாட்ட முடியும். யாரெல்லாம் அந்த பாம்பை பார்க்கிறார்களோ அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்றும் மோசே சொன்னார். பாம்பு பாவத்தை தானே சுட்டி காட்டுகிறது. இயேசுவானவரும் கம்பத்திலே தூக்கப்பட்டு பாவியானார். எல்லா பாவமும் அவர் மேல் சுமத்தப்பட்டதினாலே நமக்கு மீட்பு கிடைக்கிறது. ஆனால் அவர் செயல்படாத தேவன் என்று நாம் நினைத்து விட்டால் நாம் செய்வதெல்லாம் விக்கிரக ஆராதனையாக மாறிவிடுகிறது. ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். கிறிஸ்து அப்போதே இருக்கிறார், அப்போதே அவரை பரீட்சை பார்த்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் மறந்து விடாதிருங்க. 4வது சம்பவம் 10ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறார், அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்கார தூதனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். நம்ம எத்தனை பேர் இப்பொழுது முறுமுறுக்கிறோம்? தேவனுடைய நடத்துதல் சரியில்லை என்று அவருக்கு விரோதமாக நாம் முறுமுறுத்தால் அது சரிதானா? 2 முறை அப்படிப்பட்ட முறுமுறுப்பை நாம் பார்க்கிறோம். கானான் தேசத்தை சுற்றி பார்த்து வந்த 12 வேவுகாரர்களில் 10 பேர் துர்ச்செய்தியை பரப்பினார்கள். ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். அதன் விளைவாக அந்த துர்ச்செய்தியாளர்கள் 10 பேரும் இறந்து போனார்கள். அதற்கு பிறகு கோராகு, தாத்தான், அபிராம் என்பவர்கள் ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கலகம் பண்ணினார்கள். தேவனுடைய நடத்துதலை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதுவரை நடந்த அற்புதங்கள் எல்லாம் மோசேயா செய்தார்? இல்லையே. ஆரோனா செய்தார்? இல்லையே. தேவன் அல்லவா செய்தார்? அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் அனைவரும் சாகிறார்கள். பூமி பிளந்து அதனுக்குள்ளாக இந்த 3 பேருடைய குடும்பத்தாரும் சென்று செத்து விடுகிறார்கள். தூவும் காட்ட சென்ற 250 பேர் அந்த இடத்துல செத்து போகிறார்கள். இதை பார்த்த மற்ற ஜனங்கள் அடுத்த நாளில் என்ன செய்தார்கள் தெரியுமா? எல்லோரும் இல்லை, சிலர், தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் கொன்று விட்டீர்கள் என்றார்கள். சபையர் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்று புலம்புகிறார்கள். ஆண்டவருடைய பெயரெல்லாம் சொல்கிறார்கள், ஆனால் ஆண்டவருக்கு விரோதமாக பேசுகிறார்கள். தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறார்கள். எது நியாயம் என்று தாங்கள் நினைக்கிறார்களோ அதைப்படி தேவன் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இங்கேயும் தேவனின் விக்கிரகமாகத்தான் நாம் பார்க்கிறோம். அநேக சமயங்களில்
கிறிஸ்தவர்களும் இதுபோன்ற விக்கிரக ஆராதனையில் ஈடுபட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுடைய நடத்துதலுக்கு தங்களை ஒப்படைப்பதற்கு பதிலாக தங்கள் விருப்பப்படி தேவன் செயல்பட வேண்டும் என்றும், அப்படி அவர் செயல்படவில்லை என்றால் என்ன ஆண்டவர் என்று கேட்பதற்கும் கிறிஸ்தவர்கள் தயங்குவதில்லை. அப்படிப்பட்ட முறுமுறுப்பை நாம் செய்யாமல் இப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்று பவுல் குறிப்பிடுகிறார். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது என்று சொல்கிறார். இது வாசித்த உடனே நமக்கு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். நாம் தானே உலகத்தின் முடிவு காலத்திலே வாழ்கிறோம் என்று நாம் நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் பவுல் அந்த காலத்தையே முடிவு காலம் என்று தான் சொல்கிறார். அது எப்படி சரியாக இருக்க முடியும்? அதற்கு பிறகு 2000 ஆண்டுகள் கடந்து விட்டனவே, இன்னமும் ஆண்டவர் வரவில்லையே என்று நாம் நினைக்கலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் வாழ்நாள் தான் அவனுக்கு முடிவு காலம். அவன் வாழ்நாள் முடியும் போது எல்லாம் முடிந்து விடுகிறது அல்லவா? அதற்கு பிறகு தூக்கம் தானே. அப்படித்தான் வேதாம் சொல்லி நித்திரை. இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் உயிரோடு எழும்புவோம். அதுவரைக்கும் தூக்கம்தான். எனவே பழைய ஏற்பாடே அந்த காலத்தையே கடைசி காலம் என்றும் முடிவு காலம் என்று சொல்வதை நீங்கள் பார்க்க முடியும். எல்லா காலங்களிலும் வாழ்கிற மக்களுக்கு அவர்கள் வாழ்நாள் தான் முடிவு காலம். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த எச்சரிப்பு சொல்கிற முக்கியமான கருத்து என்ன என்பதை நாம் பார்ப்போம். விக்கிரக ஆராதனையை நாம் வெல்ல வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்யலாம்? தேவனை செயல்படாதவராக பார்ப்பதோ பிசாசுகளை வழிபடுவதோ கூடாது. அதற்கு நாம் என்ன செய்யலாம்? தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன் என்கிறார். அநேகர் தங்களை பற்றி இப்படிதான் நினைக்கிறார்கள். நான் விழுந்து போக மாட்டேன், என்ன நடந்தாலும் சரி நான் உறுதியாக இருப்பேன் என்று நாம் சொல்கிறோம். ஆனால் நாம் கூட நம்மையும் நம் சொந்த கருத்தையும் விக்கிரகமாக மாற்றிக்கொள்வதற்கு பெரிய வாய்ப்பு இருக்கிறது. அதை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த சோதனைகள் எல்லா மனுஷருக்கும் நேரிடுகிற சோதனைகள் தான். யோசேப்பை போத்திபாரின் மனைவி அழைத்த போது நல்ல அதிகாரம் வேண்டுமென்றால், நல்ல பதவி வேண்டுமென்றால், தனக்கு அந்த வீட்டில் முக்கியத்துவம் வேண்டுமென்றால் அவள் சொல்படி கேட்பது நல்லது என்று யோசேப்பு யோசிப்பதற்கு வாய்ப்பு இருந்தது. அவர் செய்திருந்தால் தேவன் அவருக்கு விக்கிரகமாக மாறியிருப்பார். தேவன் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. இந்த குறுக்கு வழிகளை எல்லாம் பின்பற்றுவதற்கு அவர் ஆயத்தமாக இல்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் நம்பத்தகுந்தவர். நம்முடைய திராணிக்கு மேலாக நாம் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுப்பதே இல்லை. சோதனையிலிருந்து தப்புவதற்கான வழியும் அவரே உண்டு பண்ணுவார். கோதுமையை சுளையினால் புடைப்பது போல பேதுருவை புடைப்பதற்கு சாத்தான் அனுமதி கேட்டபோது தேவன் அனுமதிக்கவில்லை என்று வேதாகமம் சொல்கிறது. எனவே நமக்கு எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் அந்த சோதனையிலிருந்து நாம் ஜெயித்து விடலாம். தேவன் செயல்படக்கூடியவர் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்கிறார். அதற்கு 3 ஆலோசனை சொல்கிறார். 1, 2 பந்திகளை பற்றி பேசுகிறார். கர்த்தருடைய பந்தி, பேய்களுடைய பந்தி. கர்த்தருடைய போஜனம், பேய்களுடைய போஜனம். இதில் நாம் என்ன செய்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். திராட்சரச பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியம். பிற்கப்படுகிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியம். இந்த திருவிருந்து ஆராதனையில் நாம் பங்கு பெறும்போது வெறுமனே அந்த அப்பத்தை சாப்பிட்டு திராட்சரசத்தை குடித்து விட்டால் நாம் சரியாகிவிட்டோம் என்று அர்த்தமில்லை. அங்கே ஒரு ஐக்கியம் உண்டாக வேண்டும். அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியினால் அநேகரால் நாம் ஒரே சரீரம் என்கிறார். பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமாக இருக்கிறார்கள். அதனால் கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு பெறும்போது நாம் ஒரே சரீரமாக மாறுகிறோம். அதே போல விக்கிரக ஆராதனையில், விக்கிரக கோவிலில் நாம் சென்று சாப்பிடும் போதும் அப்படி ஆகிவிடுகிறோம் என்று சொல்கிறார். இப்படி சொல்வதனால விக்கிரகம் ஒரு பொருள், விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள், அதாவது அது நம்மை மாற்றிவிடும் என்று நான் சொல்லுகிறேனா? இல்லை இல்லை, நான் அப்படி சொல்லவில்லை. ஆனால் அந்த விக்கிரகங்களுக்கு பின்னராக பேய்கள் இருக்கின்றன அல்லவா? அதை நாம் யோசிக்க வேண்டும். சில சமயங்களில் அவைகள் கூட அற்புதங்கள் செய்கின்றன, செயல்படுகின்றன. வெறும் சிலை மாத்திரம் என்றால் அப்படி செயல்பட முடியாது. எனவே அங்கே பேய்கள் செயல்படுகின்றன. எனவே விக்கிரக கோயிலிலே சென்று நாம் அவர்களோடு சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடும்போது பேய்களோடு நாம் ஐக்கியமாகி விடுகிறோம். எனவே இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் நம்மை எச்சரிக்கிறார்.
விக்கிரகம் ஒரு பொருள் இல்லை, ஆனாலும் விக்கிரகத்துக்கு பின்னதாக பேய் இருந்து செயல்படுகிறது. அதனால விக்கிரக கோயிலில் போய் உட்கார்ந்து சாப்பிடாதே. நீ அப்படி சாப்பிட்டால் அது ஒன்றுமில்லை என்பது உண்மைதான். ஆனால் அதை பார்க்கிற பலவீனமானவர்கள் சோதிக்கப்பட்டு அவர்கள் அந்த பேய்களோடு ஐக்கியமாகி விடுவார்கள். எனவே அதை செய்யாதே என்று சொல்லுகிறார். அதனால் எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாவற்றையும் நான் செய்ய மாட்டேன். எல்லாம் தகுதியாகிறாது. என்னுடைய சுய பிரயோஜனம் அல்ல, மற்றொரு பிரயோஜனமே எனக்கு முக்கியம் என்று சொல்லுகிறார். பிறரை நேசித்தல் என்பது இதுதானே. நான் உங்களுக்கு அன்பாக இருக்கிறேன் என்ற வார்த்தை நான் சொன்னால் போதுமா? அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக நாம் செயல்பட வேண்டியது இவ்வளவு அவசியம். அடுத்து கடையிலும் வீட்டிலும் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். நாட்களில் அங்கிருந்த விக்கிரக கோவில்களிலே பலியிடுகிற பலி மிருகங்கள் அதன் ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்படும். அந்த ஆசாரியர்கள் அதை முழுவதுமாக சாப்பிட முடியாது. ஏன்னா மீதியானவற்றை அவர்கள் கடைகளுக்கு கொடுத்து விடுவார்கள். கடைகளில் அதை விற்பார்கள். பலி மிருகமாக பலியிடப்பட்டது எது, சாப்பாட்டுக்காக வெறுமனே அடிக்கப்பட்டது எது என்கிற வித்தியாசம் தெரியாது. ஏன்னா கடையில் விற்கப்படுகிற எந்த இறைச்சியையும் வாங்கி சாப்பிடக்கூடாது என்று பலவீனர்கள் நினைத்தார்கள். பவுல் சொல்கிறார், நீங்கள் விசாரிக்காமல் சாப்பிடலாம், அது ஒன்றுமில்லை என்று சொல்கிறார். ஒரு அவிசுவாசி உங்களை வீட்டிற்கு விருந்துக்கு கூப்பிடுகிறார். அங்கேயும் கொடுக்கப்படுகிற விருந்தை நீங்கள் பேசாமல் சாப்பிட்டு விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்கிறார். ஆனாலும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது என்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால், அப்படி அறிவித்தவனின் நிமித்தம், மனசாட்சி நிமித்தம் நீங்கள் அதை சாப்பிடாதீர்கள் என்று சொல்கிறார். என்ன மனசாட்சி? தொடர்ந்து சொல்கிறார், உன்னுடைய மனசாட்சியை குறித்து நான் சொல்லவில்லை, மற்றவனுடைய மனசாட்சியை குறித்தே சொல்கிறேன் என்கிறார். உன்னிடத்தில் வந்து இது விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்டது என்று சொல்கிறான் அல்லவா, அவன் சொன்ன பிறகு நீ சாப்பிட்டால் அவனுடைய மனது பலவீனப்படும். எனக்கு சுயாதீனம் இருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் இன்னொருடைய மனசாட்சி அவனை குற்றப்படுத்துவதற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது என்று சொல்கிறார். எனவே பேசாமல் சாப்பிட்டு விடலாம். யாராவது வந்து நம்மிடத்தில் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது என்று சொன்னால் அவற்றை சாப்பிடாதீர்கள் என்று சொல்கிறார். ஏன் சாப்பிடலான்னு சொல்றாருன்னா, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, எல்லாம் கர்த்தருடையது. ரோமருக்கு எழுதும்போது சொல்கிறார், ஒரு பொருளும் தண்ணிலே தீட்டுள்ளது இல்லை. யாராவது தீட்டு என்று நினைத்து கொண்டால் அது அவர்களுக்கு தீட்டாக இருக்கும். உடல் நலத்தை கவனிப்பதற்காக அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத என்று சொல்வதை இதிலே நாம் சேர்க்கக்கூடாது. இது தீட்டை பற்றி பேசுகிறார், உடல் நலத்தை பற்றி இங்கே பேசவில்லை. இதை நாம் தெளிவாக மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும். நான் சாப்பிடுகிற சாப்பாட்டை ஸ்தோத்தரித்து அனுபவிக்கலாம். ஆனால் நான் ஸ்தோத்தரித்து அனுபவிக்கும் போது இன்னொருவனுடைய மனசாட்சி குத்தப்படுகிறது என்றால், என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அவர்களுக்காக நான் அவர்களுக்கு பிரியமாக நடக்க வேண்டும். யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் இல்லாதவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். யூதர்கள் விக்கிரகத்திற்கு முன்னராக வைத்தது எதையுமே சாப்பிட மாட்டார்கள், அவர்களுக்கு இடரலாக இருக்காதீர்கள். கிரேக்கர் அவர்கள் விக்கிரகத்தை பேயாக கடவுளாக பார்க்கிறார்கள். எனவே அங்கே நீ பந்து இருந்தால் அவர்கள் அதோடு தொடர்பு படுத்தி பார்ப்பார்கள். எனவே அவர்களுக்கு இடரலாக இருக்கக்கூடாது. தேவனுடைய சபையில் இருக்கிறவர்கள் பலவீனர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு இடரலாக நாம் இருக்கக்கூடாது. இன்னும் மற்றவருடைய நன்மைக்காக நம்முடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். அதை சொல்லிவிட்டு தான் சொல்கிறார், ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கு என்று செய்யுங்கள். தேவனையே நாம் முக்கியப்படுத்த வேண்டும். மகிமை என்கிற வார்த்தை முக்கியத்துவம் என்று மொழிபெயர்க்கப்படலாம், பிரகாசம் என்று மொழிபெயர்க்கப்படலாம், வெளிச்சம் என்று மொழிபெயர்க்கப்படலாம். தேவனை சாத்தான் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறான். அவர் தவறான வெளிச்சத்தில் இருக்கிறார். மனிதர்களை பொறுத்த மட்டிலே அவர் இருட்டிலே இருக்கிறார். அவரை சரியான வெளிச்சத்திலே காட்ட வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. சாத்தானுடைய குற்றச்சாட்டு என்ன? தேவன் அன்பில்லாதவர் என்பதாகும். நாம் மற்றவர் மேல் அன்புடையவர்களாக இருந்தால் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்களாக நாம் மாறுவோம். நான் செய்வது சரிதான் என்று நான் வாதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு வேதனையாக இருக்கிறதா? நான் அதை செய்ய மாட்டேன், நிறுத்திக் கொள்கிறேன் என்று நாம் சொல்லலாம். எனவே அடிப்படை கொள்கை என்ன என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இதை செய்ய எனக்கு உரிமை இருக்கிறதா என்று நாம் கேட்கக்கூடாது.
இது தேவனை மகிமைப்படுத்துமா? இது மற்றவருக்கு பிரயோஜனமாக இருக்குமா, கெடுதலாக இருக்குமா? மற்றவர்களுடைய ரட்சிப்புக்கு இது பயன்படுமா என்று நாம் கேட்க வேண்டும். கேட்டு எது சரியோ அதை செய்ய வேண்டும். ஜான் ஹென்றி வெய்ட்னர் என்று ஒருவர் இருந்தார். இவர் ஒரு துணி வியாபாரி. இவருடைய அப்பா செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையின் போதகர். 2ஆம் உலகப் போரின் போது நாசிகள் அகதிகளையும் யூதர்களையும் மிகவும் கொடுமைப்படுத்தினார்கள். பிடித்த சிறைச்சாலையில் அடைத்தார்கள், கொன்று போட்டார்கள். அவர்களை காப்பாற்றுவதற்காக நெதர்லாண்டிலிருந்து பிரான்ஸ் வரைக்கும் ரகசியமாக அநேகரை அழைத்து சென்றார். தனியாராக இவர் செய்ய முடியாது. அதனால் இதை செய்வதற்கு கிட்டத்தட்ட 300 பேரை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். ஒரு இடத்திலிருந்து அடுத்த இடத்திற்கு ரகசியமாக அனுப்பி வைப்பார்கள். அது காட்டு வழியாக இருக்கலாம், தண்ணீர் பாதையாக இருக்கலாம். அந்த வழியை டச்சிலிருந்து பாரிஸுக்கான ரகசிய மீட்பு வழி என்று அழைத்தார்கள். பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள், மதங்களைச் சேர்ந்தவர்கள் இதோடு ஒன்றிணைந்து வேலை செய்தார்கள். பாதுகாப்பான இடங்களுக்கு இந்த யூதரும் அகதிகளும் அனுப்பப்பட்டார்கள். இவரை பிடித்து எவ்வளவோ துன்புறுத்தி பார்த்தார்கள். இவர் வாயிலிருந்து மற்றவர்களை பற்றிய செய்தி எதுவுமே வரவில்லை. பாரிஸில் ஓய்வு நாள் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த பாரிஸில் ஒரு ஓய்வு நாளில் வகுப்பில் இருந்த இவருடைய சகோதரி காபிரியலை அவர்கள் பிடித்து கொண்டு வந்து விட்டார்கள். அந்த பெண்ணை காண்பித்து மிரட்டினார்கள். நீ இந்த வேலையை விடவில்லை என்றால் இவளை கொன்று விடுவோம் என்று மிரட்டினார்கள். யோசித்தார், அகதிகளா தங்கையா, யூதர்களா தங்கையா? கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல் இவருடைய உதவிகளால் தப்பியிருக்கிறார்கள். எனவே அவருடைய மிரட்டலுக்கெல்லாம் இவர் பணியவில்லை. யுத்தம் முடிவதற்கு 2 வாரங்களுக்கு முன்னராக அந்த சிறுமியை இந்த பாவிகள் கொண்டு விடுகிறார்கள். ஆனால் இந்த எல்லா வேதனைகளையும் அவர் சகித்து கொண்டு மற்றவர்களுக்காகவே வாழ்ந்தார். தனது பாதுகாப்பை விட மற்றவர்கள் உயிருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். மதம், இனம், நாடு ஆகியவற்றை பார்த்து வேறுபாடு காட்டவில்லை. தனக்கு எது லாபம் என்று அவர் பார்க்கவில்லை. மற்றவர்களுக்கு எது நன்மை என்றுதான் தேடினார். தன்னுடைய எல்லா செயல்களிலும் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தினார். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகர் ரட்சிக்கப்படும்படிக்கு அவருடைய பிரயோஜனத்தை தேடுகிறேன் என்று பவுல் சொன்னார் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்முடைய பிரசங்கத்தின் மூலமாக மாத்திரம் சொல்லிக் கொண்டிருப்பதிலே அர்த்தமில்லை. நாம் செய்கிற தியாகத்தின் மூலமாகவும் அந்த அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அப்பொழுது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும். நம்முடைய தேவன் செயல்படுகிறவர். அவர் சிலை இல்லை. அவரை நம்பினால் நாம் எல்லோரையும், நம் எதிரிகளையும் விரோதிகளையும் நமக்கு கேடு விளைவிக்கிறவர்களை நாம் நேசிக்கலாம். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நலப்பிதாவே, எங்களை இப்படி சமூகத்தில் ஒப்படைக்கிற ஆண்டவரே, நீர் விக்கிரகம் இல்லை, நீர் செயல்படுகிற ஆண்டவர். உங்களுடைய செயல்பாட்டை நாங்கள் புரிந்து கொள்ள எங்கள் கண்களை திறந்தரணும். எங்கள் அருமையானவர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.